ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி நாம் எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோன்னா, காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லோரும் லைக் பண்ணுற அந்த பஃப். எப்படிங்க பஃப் போடுறது, ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது அப்படி யோசிக்கிறவங்களுக்காக தான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பஃப் போடலான்றத பார்க்கலாம். வாங்க, இப்போது இந்த பஃப் போட்டுக்க என்னோடய குலாபி ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த பஃப்பை போட்டு விட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நல்லா சிக்கு எடுத்துட்டு, இந்த பாருங்கள், இந்த ஐப்ரோஸோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜுக்கு ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாதுங்க, சைடாக. நான் விரல் வச்சு காமிக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? அந்த கார்னர்லேருந்து சைடாக போயிட்டு உள்பக்கமாக நம்ம விரல் வச்சோம்னாவே தெரியும். அந்த லைன், அந்த லேயர் வந்து உங்களுக்கு அழகாக பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப முடி எடுக்காமல் இந்த மாதிரி திட்டமாக பாருங்கள். சீப்பில் வேணால் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விரல் வச்சு எடுத்தாலும் தெரியும். பாருங்கள், இப்படி ஒரு லேயர் தான் இருக்கணும் ரெண்டு பக்கமும். இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா தலையை சிக்கு இல்லாமல் சீவி விடுங்க. ஓகே, ஏன்னா பஃப்பை போட்டுட்ட பிறகு நீங்கள் பேக் ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு கிளிப்பை வந்து அவுந்துடும். இப்போ பாருங்கள், நான் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான், பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பஃப் வந்து ஓரளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேணும்னாலும் சரி, இல்லை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னாலும் சரி, ஜஸ்ட்டு நம்ம அந்த விரல் வச்சு எங்கே ட்விஸ்ட் பண்ணுமோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நகர்த்தணும். ஓகேங்களா? அப்படி நகர்த்திட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்லைடு பின் எடுத்து ஸ்ட்ராங்காக குத்திக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பஃப்பை பெருசாக வேணும், இல்லை முன்னாடி வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே ஹைட்டாக வர மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஸ்லைட் பின்னை வந்து இப்போது அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் பெருசாக பஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா பாருங்கள், ஜஸ்ட்டு அதே மாதிரி தான், ஒரே ஒரு ட்விஸ்ட்டு இல்லைன்னா 2 ட்விஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைட்டாக தூக்குனிங்கன்னா இன்னொரு பஃப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக நல்லா கிடைக்கும். ஓகே, இந்த 2 மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ 3rd மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே பஃப்பாக இன்னும் ஹைட்டாக, சரிங்களா, எப்படி சொல்கிறது, ஃபுல் ஹேரும் எடுத்து, ஃபுல் ஹேர்னால் ஃப்ரண்ட் ஃபுல் ஹேர் எடுத்து ஒரு பஃப்பு போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரைட். இப்போ பாருங்கள், காது கிட்டேருந்து அதே மாதிரி சைடு வாக்கில் வந்து அதே மாதிரி இப்போ முடி எடுத்தாச்சு. நல்லா அதை சிக்கு இல்லாமல் சீவி விடுங்க. இப்போ முடியை சிக்கு இல்லாமல் சீவி விட்டாச்சு. பாருங்கள், திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த முடியெல்லாம் ஓரமாக எடுத்து நல்லா பாருங்கள், ஒரு 2 ட்விஸ்ட்டு பண்ணியாச்சு. ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு இப்போ வந்து ஹைட்டாக நம்ம தூக்குறோம். ஓகே, நான் வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி ஹேர் ஸ்டைலில் நான் போட்டு வச்சுருந்தேன். அதனால் உங்களுக்கு வந்து லைட்டாக பிரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணால், ஸ்ப்ரே வேணும்னா பண்ணிக்கலாம். அப்படி ஸ்ப்ரே இல்லைனாலும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஃப் நல்லாவே வருங்க. கவனிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக தூக்கணுன்னாலும் நீங்கள் வந்து தூக்கி அழகாக பண்ணி விட்டுக்கலாம். பட் எல்லாமே செய்யறது என்னென்னா ட்விஸ்ட்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு கை வச்சு அது ட்விஸ்ட்டுக்கு மேலே கை வைக்கணும். அப்படி விரல வச்சு அப்படி ஹைட்டாக தூக்குனிங்கன்னா உங்கள் ஹைட் என்ன மாதிரின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வரவே இல்லைங்க, நான் வேறு மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தடில் பஃப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக நம்ம வந்து
முடி எடுத்துட்டு அதுலேயும் ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கக்கூடாது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எப்போவுமே பஃப் வைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஹேரை. ஓகே, இப்படி முடி எடுத்து இப்போ வந்து ஒரு சின்னதாக பஃப் வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள், சைடில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு எடுத்த மாதிரி பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்ட்டு. அந்த மாதிரி தாங்க எடுக்கணும். நீங்கள் வந்து இப்படின்னு மாற்றிலாம் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வராது. அதே மாதிரி தலை சீவும் போது உங்கள் முகம் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்காக திரும்பி, இப்போ எனக்காக திரும்பி நான் தலை சீவிட்டு இருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி அந்த மாதிரி சைடில் தான் நீங்கள் வச்சு சீவிட்டு அந்த ட்விஸ்ட்டோட கண்டினியூவாக இருக்கிற மாதிரி நீங்கள் அது மேலே வச்சு ஸ்லைடு குத்தணும். பாருங்கள், இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. உங்களுக்கு எதுனா தெரியுதா பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் பாருங்கள் எப்படி வந்து ஹேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சைடுக்காக தான் திருப்பி வாரணும். வாரிட்டு அதையும் அதே மாதிரி அது கிட்டவே இப்போ எங்கே டச் விட்டுருக்கோ கேப் விட்டுருக்கோ அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் இந்த முடியை வச்சு நம்ம வந்து பின் போட போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் பஃப். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் எதனா பண்ணணுன்னா கூட ஒரு 2-3 ஸ்லைடு நல்லா ஸ்ட்ராங்காக குத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பேக் கோம் பண்ணலாம். என்னென்னா அது கழலாமல் இருக்கும். பஃப்பு ரொம்ப பெருசாக வேணும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே நான் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பேக் கோம் பண்ணலாம். பேக் கோம் பண்ணும் போது என்ன ஆகும்னா முடியெல்லாம் சிக்கலாகும். ஸோ அதை கவனமாக செய்யுங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஹேர் வந்து நான் இந்த காலேஜ் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்னா இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முடி எடுத்து ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் கூட போட்டுக்கலாம். பிடிச்சிருக்கா பாருங்கள். தேங்க்யூ.